ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ மந்த் ப்ரெக்னென்ட் அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அது இது என்ன வீக் அப்படின்னா, நம்ம செக்கப் போகிறப்ப என்ன சொன்னாங்களோ அதை ஞாபகம் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த வீக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 10 வீக்ஸ் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட நம்ம இருப்போம். ஆனால் நம்ம செக்கப் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு வீக், அதாவது 11 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னடா முன்ன பின்ன ஆகுது, இது எப்படி தான் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரைமஸ்டர் அப்படின்னா அதில் 3 மாதங்கள் அடங்கினது ஒரு ட்ரைமஸ்டர். அதாவது 1 to 3 மந்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், 4 to 5 6 மந்த் வரைக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டர், 7 to 9 மந்த்ஸ் வரைக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த முதல் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டரில் வரக்கூடிய அந்த 3வது மாதங்களை வந்து அவங்க 5 வீக்ஸாக கணக்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா முதல் 3 மாதங்கள், அந்த 3 மாதங்களில் 3வது மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 5 வீக்ஸாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் 12 வீக்ஸ் வரைக்கும் நம்ம 3 மந்த்ஸ் ப்ரெக்னன்சி அப்படின்னு. பட் 13 வீக் வரைக்குமே நீங்கள் வந்து 3 மந்த் ப்ரெக்னன்சி தான். அதே மாதிரி தான் செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4, 5, 6 மாதங்கள். அதில் 6வது மாதத்துக்கு அவங்க 5 வாரமாக கணக்கு பண்ணும்போது 27 வாரம் வரைக்கும் 6 மாதங்கள் தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.